சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி 33,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பேச்சாளர் ஜகத் தகவல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாடு பூராகவும் உள்ள சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமான கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் பெரும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாட்டில் 36 சிறைச்சாலைகளில் அதிகபட்சம் 12,000 கைதிகளையே தடுத்து வைக்க முடியும் என்றாலும் தற்போது சிறைச்சாலைகளில் 33,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 65% போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். 9,200 வரையான தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளும் 21,000 வரையான விளக்கமறியல் கைதிகளும் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறைச்சாலைக்கு வரும் கைதிகளின் எண்ணிக்கை குறையாமல் இதே நிலைமை நீடித்தால் மோசமான நிலைமை ஏற்படும் என்பதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேடமான ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். சிறைச்சாலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் கைதிகளை தடுத்து வைத்திருத்தல், பாதுகாத்தல், அவர்களை நல்ல மனிதர்களாக்கும் பணிகளை முன்னெடுப்பது சிரமமான சவாலான காரணியாக உள்ளது. நாடு பூராகவும் உள்ள 36 சிறைச்சாலைகளில் அதிகபட்சம் 12,000 சிறை கைதிகளையே தடுத்து வைக்க முடியும். தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கு மறுவாழ்வளிப்பதற்காக விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளுக்காக அரசாங்கத்தால் பெருந்தொகை நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கமைய கைதிகளுக்கு NVQ சான்றிதழ்களை பெற்றுக் கொடுத்து கைதிகளை துறைசார் திறமை படைத்தவர்களாக உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 33,000 கைதிகளில் 65% போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காகவே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக மாணவர்களில் இவர்கள் இளம் வயதினர்களாக இருக்கிறார்கள். நாட்டில் இவ்வாறதொரு நிலைமை உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை. முடிந்த அளவு சிறைச்சாலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கே முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாடு மோசமான நிலையை அடையும். 9,200 வரையிலான தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளும் இருக்கிறார்கள். 21,000 வரையிலான விளக்கமறியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விளக்கமறியல் கைதிகளே அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இவ்வாறு விளக்கமறியல் கைதிகளாக இருப்பவர்களும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளும் தற்போதும் பெரும் நெருக்கடியில் தீர்மானமிக்க தருணத்திலே இருக்கிறார்கள். பணியாற்றுவதற்கான அதிகாரிகளும் குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் முறையான நடைமுறைகளை பின்பற்றக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிறைச்சாலை திணைக்களத்தை பொறுத்தவரை சகலரும் சிறப்பாக அவர்களின் கடமைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில தவறுகள் இடம்பெறும் பொழுது சிறைச்சாலை திணைக்களம் மீதான நம்பிக்கை இல்லாமல் போயிருக்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதற்கான பணிகளை முன்னெடுத்து வருகிறோம். சிறைச்சாலை திணைக்களத்தை பொறுத்தவரை 1,600 வரையிலான அதிகாரிகள் குறைவாகவே இருக்கிறார்கள். எனவே அந்த பணி வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்புக்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். எனவே அடுத்த மாதமாகும் பொழுது புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொண்டு பணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கிறோம் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.